நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பேசுனதுக்கு ஒரு 4-5 பேரு தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்கள் பேசின வீடியோவை மட்டும் போட்டு இந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் போட்டு இந்த பெண்ணை அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி போட்டு நீங்க அந்த பெண் பேசின வீடியோவும் இருக்குல்ல, அதையும் தானே நீங்க போட்டுட்டு நியாயம் கேட்டிருக்கணும். சரி ஐயா, தாவேக்கா பெண்கள் எல்லாமே அசிங்கமா பேசியிருக்காங்க நாம் தமிழர் பெண்களை, ஓகே ஒத்துக்கிறோம். எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவங்க அசிங்கமா பேசினாங்கன்னா நீங்களும் அசிங்கமா பேசிக்கிட்டா ஓகேவா? நீங்க நாகரிகமான அரசியல் நடத்தக்கூடியவங்க தானே, அப்ப நீங்க நாகரிகமா தானே பேசிருக்கணும். நீங்க பேசாம இந்த பக்கம் இருக்கிறவங்க தவறான வார்த்தைகளை விட போறது இல்ல அப்படின்றதுக்கு இதோ இந்த நபர், இவர் ஒரு அட்வொகேட். இந்த கரூர் விஷயத்துக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்காக அரசாங்கம் சொன்னதுக்கு, தமிழ்நாடு அரசு சொன்னதுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. அத எந்த சேனல்னு தெரியல, அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவர் வார்த்தைக்கு வார்த்தை கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றீங்க. எனக்கு அந்த விஷயத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ எப்படி சொல்றது, ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு டிரைவர் எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பாக்குறோமோ அதை வச்சு அவர் அப்ப ஒரு நடிகரா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அவர் ஒரு நடிகரா இருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன கூத்தாடி கூத்தாடி? உங்க அண்ணன் கூத்தாடி இல்லையா? சீமான் கூத்தாடி இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் கூத்தாடி இல்லையா? உதயநிதி கூத்தாடி இல்லையா? ஜெயலலிதா கூத்தாடி இல்லையா? கருணாநிதி கூத்தாடி இல்லையா? நீங்க எதுக்கு அந்த வார்த்தையை, அந்த கூத்தாடி கூத்தாடின்ற வார்த்தையை அப்ப நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்க? எப்படி சொல்றது, நீங்க வார்த்தைகளை சொல்லையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை பண்ணட்டும், இல்ல முதலமைச்சர் விஜய் பண்ணட்டும், அது என்ன பொட்டல் அடிச்ச மாதிரி விஜய் நம்ம வீட்டு வேலை காரணம், ஓகேவா? அதுக்கப்புறம் அமைச்சர் கீர்த்தனா பேசினதுக்கு அந்த மைக்க நீட்டுறவரை கேள்வி கேட்கிறாரு. அவங்க இங்க போனது தப்புதான் அப்படின்னா தப்புதான், அவங்க இதை பண்ணிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு அதாவது எப்படி சொல்றோம்னா, நீ வா போ அப்படின்ற உரிமையில, புரியுதுங்களா? அந்த வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க, அந்த லிங்க் கூட நான் ஷேர் பண்றேன், ஓகேவா? நீ வா போ அப்படின்ற உரிமையில ஒரு அமைச்சரை நீங்க பேசல, அதாவது எதிர்த்தாப்புல இருக்க ஒரு நபரையே அண்ணே வாங்கண்ணே அக்கா உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்லி பழகுனா அது மரியாதை, ஓகேவா? இப்ப மரியாதையான அரசியலை நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு மரியாதையை நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க முதல்ல மரியாதை கொடுங்க. இப்போ உங்களை எந்த நபரும் ஃபர்ஸ்ட் பேசுனாங்களா தப்பா? இப்ப நீங்க இந்த மாதிரி நீவா போன் பேசிருக்கீங்க, உங்களோட இன்னொரு ஓன் வீடியோல, ஓகேவா, மயிறு மட்டன் எல்லாம் பேசிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி பதில் ரிப்ளை வரும்னு நினைக்கிறீங்க? நாகரிகமான முறையில் வரும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு விஷயத்தை ஒருத்தர் இருந்து மரியாதை எதிர்பார்க்கிறேன், எனக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கரெக்ட்டுங்களா? வாங்க போங்கன்னு நான் மரியாதை பேசினா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, இவங்க நம்மள்ட்ட மரியாதை பேசுறாங்கன்னா இவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தானே பேசுவாங்க. அதை நீங்க பண்றது இல்ல. அப்புறம் எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, எங்களுக்கு மரியாதை கொடுக்காதீங்கன்னா என்னடா இது? புரியல. முதல்ல அதாவது அவங்க என்ன பதவியில இருக்க, ஒருத்தர் எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட பதவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம், அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு எதிராக நடக்கிறாரு, இன்னொரு பார்ட்டிக்கு சப்போர்ட்டா நடக்கிறாருன்னா கூட அவருக்கு நேரம் நின்று நீ என்னையா அப்படின்னு கேட்டுருவோமா? சார் என்ன சார் இப்ப பண்றீங்க அப்படித்தானே கேட்போம். ஏன் கேட்போம்? அவர் போட்டுருக்க அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை, கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க பொட்டில் அடிச்ச மாதிரி விஜய்ன்றீங்க, அமைச்சரை நீவா போன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி திருப்பி ஒருத்தர் மரியாதை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேசுனதை, உங்க பொண்ணு பேசுனதை நீங்க அனுப்பல, வெறும் போட்டோ மட்டும் போட்டிருக்கீங்க. மத்த பெண்கள் பேசுனதெல்லாம் வீடியோவா போட்டிருக்கீங்க. அப்ப உங்க பொண்ணு பேசுனதையும் முண்டன் பேசுனதையும் போட்டுருக்கணும்ல.